வேதத்துல ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப நுணுக்கமாக சித்தரிக்கப்பட்டது. ஒரு ஓவியத்தை வரையணும்னு சொன்னா எவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடுகள் நிறைந்ததா இருக்கிறதோ அதை விட நுணுக்கமானது இந்த வேதம். பார்க்கறதுக்கு சாதாரண வார்த்தை போல தெரியும், அதுக்குள்ள ஆயிரம் அர்த்தங்களை உள்ளே புதைந்து கிடக்கிறது. அப்போ இது எவ்வளவு விசேஷமானதை தேவன் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறாரு. இதை எப்படி நாம விரும்பி வாசிக்க வேண்டும்? இது ஒரு புதை பொருள், கிடைக்கிறதற்கு அறியாத ஒரு புதை பொருள். தேவன் அதை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார், ஈவாக கொடுத்திருக்கிறார். மிஸ் பண்ணிடாதீங்க. இதை ஒரு தடவையாவது முடிக்கிறதுக்கு என்ன பண்றாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதற்கான நேரங்களை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் நேரம் இருக்கு, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க.